இதயம் wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். கவர்னர் ரவியை சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலின். சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கவர்னர் ரவி கிடப்பில் போட்டுள்ளார் என தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. சட்ட மசோதாக்கள் தொடர்பாக முதல்வரை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆலோசனை வழங்கியது. இதை ஏற்ற கவர்னர் ரவி முதல்வர் ஸ்டாலினுக்கு கடந்த 12ஆம் தேதி அழைப்பு கடிதம் அனுப்பினார். அதன்படி இன்று மாலை கவர்னர் ரவியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ரகுபதி, ராஜகண்ணப்பன் ஆகியோரும் இருந்தனர். வெளியே வந்த அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக அரசு அனுப்பிய 21 மசோதாக்களில் 20 மசோதாக்களை கவர்னர் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளார். ஒரு மசோதா மட்டுமே அவரிடம் உள்ளது. கவர்னரும் முதல்வரும் ஒருவர் மீது ஒருவர் மரியாதை வைத்துள்ளனர். இந்த சந்திப்பு சுமூகமாக அமைந்தது. விடை எப்படி வருகிறது என்பதை கோர்ட்டில்தான் பார்க்க வேண்டும் என ரகுபதி கூறினார். அயோத்தி தாம் ரயில் நிலையம் சிறப்பு அம்சங்கள் என்ன? அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22 நடைபெறவுள்ளது. பக்தர்கள், டூரிஸ்டுகள் வசதிக்காக அயோத்தியில் புதிய ஏர்போர்ட் கட்டப்பட்டுள்ளது. அயோத்தி ரயில்வே ஸ்டேஷன் 240 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷனை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அயோத்தி தாம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி தாம் என்பது ராமர் சீதையின் இருப்பிடத்தை குறிக்கிறது. 3 மாடிகளுடன் 77,500 சதுர அடி பரப்பில் அமைந்துள்ள ரயில்வே ஸ்டேஷனில் தினமும் 1,00,000 பயணிகள் வரை கையாள முடியும். லிப்ட், எஸ்கலேட்டர், ஹோட்டல்கள், காத்திருப்பு கூடங்கள், குழந்தைகள் ஓய்வறை, முதலுதவி அறை, பூஜை சாமான் கடைகள் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன. அயோத்தியின் பெருமையை பறைசாற்றும் வகையில் ராமாயணத்தை பிரதிபலிக்கும் ஓவியங்கள் சுவர்களில் வரையப்பட்டுள்ளன. அயோத்தி தாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்திய பசுமை கட்டட கவுன்சில் கிரீன் ஸ்டேஷன் பில்டிங் என சான்றளித்துள்ளது. கோவை பெங்களூரு வந்தே பாரத் 6.5 மணி நேரத்தில் செல்லலாம். உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அம்ரித் பாரத் என்ற புதுவகை ரயில் மற்றும் 6 வந்தே பாரத் ரயில்களை மோடி துவக்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில்களில் கோவை பெங்களூரு ரயிலும் ஒன்று. இது தமிழகத்தின் 5வது வந்தே பாரத். பெரிய தொழில் நகரங்களை இணைக்கும் இந்த ரயில் புத்தாண்டிலிருந்து ஓடத் தொடங்கும். 8 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். 315 கிலோமீட்டர் தூரத்தை 6.5 மணி நேரத்தில் கடக்கும். கோவையில் காலை 5 மணிக்கு புறப்பட்டு 11:30க்கு பெங்களூரு செல்லும். அங்கிருந்து மதியம் 1:40க்கு கிளம்பி இரவு 8 மணிக்கு கோவை வரும். திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஓசூரில் நின்று செல்லும். மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களுடன் ஒப்பிடும்போது கோவையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே சென்றுவிடும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் முதல்வர் திறந்து வைத்தார். சென்னை கோயம்பேடு மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் புதிதாக புறநகர் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டது. 394 கோடி ரூபாய் மதிப்பில் 88.52 ஏக்கரில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் புறநகர் பஸ் ஸ்டாண்டை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பின்னர் பேட்டரி கார் மூலம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தார். அங்கிருந்து இயக்கப்படும் பஸ்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு பஸ் முனையம் என பெயரிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் விரைவு பஸ்கள், புறநகர் மற்றும் ஆம்னி பஸ்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. தினமும் 2300 பஸ்களை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22 நடக்கிறது. கும்பாபிஷேக ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இதையொட்டி அயோத்தி ஏர்போர்ட் மற்றும் ரயில் நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று அயோத்தி வந்தார். காரில் பேரணியாக சென்று மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். ராமபக்தர்கள், பொதுமக்கள் பூக்களை தூவி பிரதமரை வரவேற்றனர்.
இப்போ பேசுற பேச்சா இது? அதுக்கான நேரம் வரட்டுமே. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் தங்கவேல் படத்திறப்பு நிகழ்ச்சி முசிறியில் நடந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்த உங்க நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்படும். புரட்சிக்கலைஞருடைய விஜயகாந்துடைய மரணம் அதுக்கான தலைவர்கள் வருகை, அது ஏதாவது தேர்தலில் கூட்டணி விஷயமா மாறுதல் ஏதாவது? தேர்தலே அறிவிக்கல. இப்பதான் மறைஞ்சிருக்காங்க. அவருடைய குடும்பத்தாரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரிய இழந்து வேதனை இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தேர்தல் அறிவிக்கிற காலகட்டத்திலே எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி என்பது தெளிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பெற்று நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம். பாண்டிச்சேரி உட்பட 40 சார், விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்தில் அதிகப்படியான மக்கள் வெள்ளம் திரண்டுது. அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு, அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா? ஒரு தேசிய முற்போக்கு இது ஒரு தலைவருக்கு கிடைக்கும் மரியாதை. இந்த கேள்வி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது பொருத்தமல்ல.